அனைவருக்கும் வணக்கம். உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் காணொளியை முழுமையாக பாருங்கள் பிள்ளையே. நமது சேனலுக்கு புதியதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். இது உன் வாழ்க்கை மாற்றக்கூடிய முருகனின் பக்தி உணர்வு. வாங்க ஆரம்பிக்கலாம். முருகனெனும் மலையடியாரின் மனம் மறைக்கும் மாயத்தின் அழகை சொல்ல வார்த்தை போதாது. உலகம் விழித்துத் திரும்பும் காலையில் முதல் ஒளிக்கீற்றாக கதிரவன் உதயமானாலும் அந்த ஒளியின் நெருப்பு பாலும் தேனும் கலந்த ஒரு பவளக்கதிர் போல சுடர்விடுவது சுவாமியே சுவாமி. முருகா, வேலவா, செங்கதிர் வேல் தாங்கி ஆறுமுகத்தால் அருள் வீசும் பரம்பொருளே, உன் திருவடியின் ஒரு துகளே மனிதனை எத்தனை இருள் சூழ்ந்தாலும் மீட்டு உயர்த்தும் ஆற்றல் கொண்டது. அந்த திருவடியின் மனத்தையே சுவாசிக்கும் நேரத்தில் உயிரே அடங்கிப்போய் புது சக்தியுடன் எழுந்து விடுகிறது. இமயமலை உச்சியில் குளிர்பனியின் நடுவே பறக்கும் பருந்து போல் மனம் ஆடி பாயும் உன்னை நினைத்தால் குங்குமம் பூத்த கதம்ப மரங்களின் வாசம் போல பரவுகிறது உன் அருள். வேல் பகை அனைத்தையும் வெட்டிவிடும் போரில் தளர்ந்த மனதையும் எழுப்பிவிடும். சிந்தையில் மூழ்கிய ரகசியத்தை உடைத்தெறிந்து புதிய வெளிச்சத்துக்கு அழைத்துச் செல்லும் பரிசுத்தமான சக்தி உனக்கே உரியது. ஓம் சரவண பவா. சரவணத்தில் பிறந்த தேவசேனாதிபதியே, உன்னை நினைக்கும் கணமே வருணனை உள்வாங்கும் காற்று வீசும் போல இதயத்தில் ஒளி பரவுகிறது. அந்த ஒளி பரவும் போது பயம் பறந்து போகிறது, சந்தேகம் கரைந்து போகிறது, தவறுகள் சுருங்கிவிடுகிறது, திறமை உருவாகிறது, வெற்றி பிறக்கிறது. உன் நாமமே வெற்றியின் முதல் அடியாகிறது. எந்த மனிதனும் வாழ்க்கையில் தடுமாறும் போது அவர் முன் திறக்கும் கதவு நீயே, நீயே, நீயே என்றென்றும் மலையடியாரை காத்து நிற்கும் தந்தாய், பிள்ளையாய், தோழனாய், தெய்வமாகும் திருச்செங்கோட்டின் செம்மை மனித மனத்தின் ஆர்ப்பாட்டத்தையும் அடக்கி நான் இருக்கேன் கூப்பிடு என்று சொல்லும் மென்மை உனக்கே உண்டு. கையிலே வேல், கண்களில் தீ, முகத்தில் கருணை, இதயம் முழுவதும் பாசம் என உலகம் காணும் நாயகன் நீ. பக்தரின் ஒரு கண்ணீர் துளி விழுந்தால் காளையின் குரல் போல ஓங்கி கேட்டு வந்து அணைத்து கொள்ளும் உன் கருணை அளவில்லா கடலின் ஆழத்தை விடவும் பெரியது. வானத்தில் பறக்கும் 1000 நட்சத்திரங்களின் பிரகாசத்தை விடவும் கூடிய ஒளி உன் சுருதியிலே உள்ளது. அந்த ஒளி மனிதனை மனிதனாகவே அல்ல, அந்த மனிதனின் உள்ளே இருக்கும் மறைந்திருக்கும் வீரனை எழுப்புகிறது. வேலின் நுனி போல கூர்மையான முடிவை தருகிறது. மனதில் ஒரு இடத்தில் பிடித்து கொண்டால் உலகமே அதை தடுக்க முடியாது. முருகனின் ஆசிர்வாதம் ஒரு தனி அலை போல உடலின் எல்லா நரம்புகளிலும் ஓடும் தீப்தி. அந்த தீப்தியில் தன்னம்பிக்கை எழுகிறது. நான் முடியும் என்ற வார்த்தை இலைகளின் நடுவே ஒளிரும் மழை துளி போல விழுகிறது. சூரியன் மலைக்கு புறம் எழும்போல ஆசிர்வாதம் மனிதனை உயர்விக்கிறது. சம்பவங்கள் தானாக சரியாகி விடுகிறது. மரம் வேர் பிடித்தால் காற்று எத்தனை வீசியாலும் விழாது, அதுபோல முருகன் நினைவு மனதில் பிடித்தால் வாழ்க்கையின் புயல்களால் எதுவும் கொலையாது. கோடிக்கணக்கான மனிதர்கள் படரும் 10,000 பிரச்சனைகளையும் உடனே களைந்துவிடும் அருள். சுவாமியே, உன் திருநாமமே மனிதனின் உள்ளே மறைந்து கிடக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் பூமி. அசைந்தாலும் பக்தன் அசையமாட்டான், ஏனென்றால் முருகன் இருக்கிறான். திருவாவிதன்குடி பழமையை தாண்டிய மந்திரத்தின் கருப்பு மணல் போல உன் வரலாறு பிரம்மாண்டம். சாமந்தமலையிலிருந்து இராஜபாளையம் வரை உன் புகழ் வீசும் காற்று போல ஓடி ஓடி மனிதர்களின் நெஞ்சை தொட்டு திரும்பி நின்று எழுப்பிள்ளை என்று சொல்லும் மென்மை. அந்த சொல்லில்தான் ஆனந்தத்தின் ரகசியம். துன்பம் கலைவது, மகிழ்ச்சி விளைவது, வாழ்க்கை உயர்வது, தெய்வீகத்துக்கு மனிதன் அணுகுவது, இது அனைத்தும் உன் நாமத்தின் அதிசயம். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பாலமுருகன் சுவாமி ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் அனுபவிக்கப்படும் அற்புதங்கள் உலகில் எந்த புத்தகத்திலும் எழுதப்படாத வரலாறு. மனிதர்கள் தானே சொல்கிறார்கள். மரம் போல வளர்ந்த கதைகள் உண்மையாக்கமாகிறது. ஏனெனில் அனுபவம் பொய் பேசாது. அனுபவம் தெய்வம் இருப்பதை நிரூபிக்கும். கதைகளுக்கு முடிவே இல்லை, அருளுக்கு வரம்பே இல்லை. முருகனின் ஒரே பார்வை மனிதனை மாற்றிவிடும். ஒரு கணத்தில் நடந்த அதிசயம் 1000 ஆண்டுகளாகவும் சொல்லப்படும். அதுதான் உன் மகிமை, உன் புகழ், உன் உலகளந்த சக்தி. உன் இரு தெய்வப் பெண்கள் வள்ளியும் தேவசேனையும் உன் பக்கத்தில் நிற்கும்போது உலகமே உன் அருளின் கீழ் நிற்கிறது. பகைவர் நடுங்குகிறார்கள், பக்தர் நிமிர்கிறார்கள், மனம் திறக்கிறது, வாழ்க்கை வளர்கிறது. விசுவாசம் வலுப்படும் நேரத்தில் முருகனின் ஆஸ்திரம் வேல் முழு சக்தியுடனும் ஒளிரும். அந்த ஒளி இருள் மூடிய பாதைகளை பிளந்து வெளிச்சத்தை வரவேற்கிறது. வாழ்க்கையை ஒரு அற்புதமாக மாற்றும் சக்தி அது. தேவர் உலகின் யுத்தத்தில் சூரபத்மனை கொன்று அருளை பரப்பிய வீரன் நீ.
பக்தரின் மனக்கோட்டையை உடைத்து வலிமையை ஊற்றும் யுத்தம் இன்று ஒவ்வொரு மனிதனின் உள்ளே நடக்கிறது. அந்த யுத்தத்தில் வெல்லும் ஆயுதம் உன் நாமமே. ஓம் சரவண பவா. மனிதன் வாழ்வில் 1,00,000 சோதனை வரும். ஆனால் ஒரு முறையேனும் உன் ஸ்தோத்திரம் ஒலிக்கும் போது அந்த சோதனைகள் தூரத்தில் ஓடும் மான் போல மறைந்து போகும். பக்தன் வெற்றியின் சிகரத்தை அடையும் போது அதை கொடுத்தது நீயாகவே தெரியும். ஆனால் நீ எப்போதும் சொல்வது ஒரே சொல், நான் இல்லை, பிள்ளையின் முயற்சிதான். அதுதான் உன் தெய்வீகத்தின் தனிச்சிறப்பு. கர்வமில்லாத தெய்வம், பக்தனை உயர்த்தும் தெய்வம், மனிதனின் தவறை மன்னிக்கும் தெய்வம், தவறிலிருந்து உயர்த்தும் தெய்வம், ஒவ்வொரு நொடியும் கண் திறந்து காக்கும் தெய்வம் முருகனே. உன் திருவடி சேவையால் குளிரும் மனம் பனி பெய்யும் மலை போல அமைதியை உணரும். கதிரவன் உதிக்கும் காலையில் ஓம் முருகா என்று சொன்னாலே நாளே மாறிவிடும். அதிர்ஷ்டம் புறப்படும், கதவுகள் திறக்கும், மனிதர்கள் உதவும், வாய்ப்புகள் வரும். இது பக்தர்களின் அனுபவம். எந்த மந்திரத்திலும் இல்லாத சக்தி உன் நாமத்தில் உள்ளது. எந்த வேதத்திலும் இல்லாத அருள் உன் பார்வையில் உள்ளது. எந்த உலகிலும் இல்லாத பாசம் உன் உள்ளத்தில் உள்ளது. இதை உணரும் மனிதன் உயர்வான். உயர்ந்து உயர்ந்து உன் பாதத்தின் நிழலில் நின்று எல்லாம் நீந்தான் சுவாமி என்று சொல்லுவான். அந்த நொடியே அவன் வாழ்க்கையின் பொற்காலம் ஆரம்பமாகும். மனிதன் உள்ளத்தின் அடுக்குகளுக்குள் மறைந்திருக்கும் அருளின் ஒளியை எழுப்பும் சக்தி முருகனின் திருநாமத்தில் மட்டுமே உள்ளது. அந்த நாமம் காதுகளில் ஒலித்தால் இனிமை பிறக்கிறது. இதயத்தில் ஒலித்தால் தைரியம் பிறக்கிறது. ஆன்மாவில் ஒலித்தால் விடுபாடு பிறக்கிறது. உலகம் பலத்த சத்தங்களில் மூழ்கினாலும் அந்த ஒரு நாமத்தின் மென்மை உள்ளத்தை கிழித்து வெளிச்சத்தை ஊற்றும். இதுவே பக்தியின் ரகசியம். இதுவே அன்பின் வடிவம். இதுவே வேலின் ஒளி. இந்த ஒளி ஒருமுறை மனிதனை தொட்டுவிட்டால் அவன் பழையவன் அல்ல, ஒரு புதியவன். அவன் மனதில் திளைக்கும் சின்ன தீப்பொறி பெரிய தீயாக வெடித்து உலகையே மாற்றும். அந்த மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஏனெனில் அது மனிதனின் மாற்றமில்லை, அதுதான் தெய்வத்தின் மாற்றம், முருகனின் மாற்றம், திருவருள் ஓடும் நதியின் மாற்றம். அருளின் புனல்வீழ்ச்சியில் நனைந்தால் பாவங்கள் கரைந்து போகும். பயம் குரல் இழந்து ஓடும். பகைவர் தேடி வந்தாலும் தடம் புரண்டு விழும். உயிர் பலவீனத்திலிருந்தாலும் மனம் வலுவாகி எழும். இதுதான் முருகனின் மேன்மை. இதுதான் பக்தரின் பெருமை. இதுதான் நம்பிக்கையின் நிலை. மனிதன் கீழே விழும்போது அவனை உயர்த்தும் கையை தருபவர். அவன் மீது நம்பிக்கை வைத்து தொட்டு நிறுத்தும் தெய்வம் வேலவன். வேலவா, உன் கருணை காற்று போல் எங்கும் பரவுகிறது. ஆறுகளின் ஓட்டம் போல ஓடுகிறது. பறவையின் பறக்கை போல பரவுகிறது. அருளின் மனம் மலர்களை மிஞ்சுகிறது. அந்த மனம் பரவும்போது பக்தனின் மூச்சு கூட மாறுகிறது. உள்ளத்தில் உறங்கிக் கிடந்த சக்தி கர்ஜிக்கும் சிங்கமாக எழுகிறது. வாழ்க்கையின் இருளில் கிடந்தவன் ஒளியின் ராஜாவாக எழுகிறான். இது சாதாரண மாற்றமல்ல, இது உன்னுடைய அருளின் படைப்பு. மாயையை 3 அடிக்கு தள்ளி காற்றை மாற்றும் சக்தி கொண்டது உன் ஒரு பார்வையே. ஆகாயத்தை பிளக்கும் உன் ஒரு சுவாசமே இதயத்தின் கதவுகளை திறக்கும். உன் ஒரு வார்த்தையே வாழ்க்கையின் பாதையை மாற்றும். உன் ஒரு ஆசீர்வாதமே பல தலைமுறைகளின் பாக்கியத்தையும் தீர்மானிக்கும். உன் கண்களில் ஒளி, உன் தலையில் கிரீடம், உன் வேலில் நெருப்பு, உன் நடைபாதையில் விண்ணின் அதிர்வு. உன்னை நினைத்தாலே இரத்த ஓட்டம் வேகமாக ஓடும். நரம்புகள் இசைப்பாடும். மனம் துடிக்கும். இதயம் துள்ளும். இது பக்தியின் உண்மை. எந்த மருந்தும் தர முடியாத சக்தியை உன் நாமம் தரும். எந்த ஆயுதமும் அளிக்க முடியாத வீரத்தை உன் வேல் ஊற்றும். எந்த மலைக்கும் முடியாத ஓசையை உன் திருப்புகழ் எழுப்பும். தெய்வீக பிரகம்பனமாய் இதயத்தை அதிரச் செய்யும் ஒவ்வொரு சொற்களும் அருளின் விதைகள். அந்த விதை விழும் நிலம் பக்தனின் மனம். அந்த விதை வளரும்போது ஆயிரக்கணக்கான அனுபவங்கள் மலர்கிறது. ஒரு மலர் நறுமணம் போல அந்த அனுபவம் வாழ்வை இலகுவாக்கி 6வது செவியை திறக்கும். கண்கள் பார்த்திராத உலகை உள்ளம் காணத் தொடங்கும். இதுதான் தெய்வீக காட்சி. இதுதான் சரவணபவாவின் அருள். இதுதான் மனிதன் புரிந்து கொள்ள முடியாத பரமசத்தியம். இறைவன் திருவடி என்னும் இருதய சூரியன் மனிதனை எப்போதும் கண்காணித்து கொண்டிருக்கிறது. அவன் அடி வழுக்கினாலும் பரவாயில்லை பிள்ளை, எழுந்து வா என்று சொல்கிறான். அவன் துவண்டு போனாலும் பயப்படாதே, நான் உன் பின்னே இருக்கேன் என்று சொல்லி நிற்கின்றான். அவன் கண்ணீர் விட்டாலும் உன் கண்ணீரின் பின் ஒளி இருக்கிறது பிள்ளை என்று ஆறுதல் தருகிறான். இது சாதாரண உறவல்ல, இது ஆன்ம உறவு. இதற்கு பெயர் முருகன். இந்த உறவு உடையாது, கரையாது, தகராது. இதயத்திலும் காலத்திலும் நிரந்தரமாக நிற்கும். அன்பின் வடிவம் இந்த தெய்வ அன்பு.
மனிதனின் உயிரை மாற்றும் விதம் வானம் கூட புரிந்து கொள்ளாது. ஏனெனில் இதில் இருக்கும் ஆழம் தேவர் உலகின் இரகசியத்திற்கு மேல் மர்மமானது. மனிதன் நம்பினால் அந்த நம்பிக்கையில் உயிரெழும். மனிதன் அழுதால் அந்த கண்ணீரில் அழுள்துழி விழும். மனிதன் விழுந்தாலும் அவன் பாதைக்கு ஒளிவரும். மனிதன் தனிமையில் நின்றாலும் அவன் பெண்ணால் வேலவன் நின்றிருப்பார். தெய்வம் பிள்ளையை விடமாட்டாது, பிள்ளை தெய்வத்தை விடமாட்டாது. இதுவே பாசம். இந்த பாசம் நினைத்துப் பேசும்போதே மனமுருகி பாயும் நெருப்பு போல் ஓடும், காதல் போல் பெருக்கும். இந்த காதல் உலகின் அன்பை மிஞ்சும். யாரும் அழிக்க முடியாத பாதுகாப்பை அது கொடுக்கும். யாரும் சொல்ல முடியாத சிநேகத்தை அது தரும். யாரும் தர முடியாத உறுதியை அது ஊற்றும். மலையடிவாரத்தில் நிற்கும் பக்தன் மலை உச்சியில் இருக்கும் தெய்வத்துடன் பேச முடியும். மனம் என்னும் மலை ஏறினால் அதுவே சிவமலையின் உச்சி. அங்கே முருகன் இருக்கிறார். அங்கே வேலின் மொழி என்றும் பிரகாசிக்கும். அங்கே சந்தனத்தின் மனம் என்றும் பரவுகிறது. அங்கே பக்தனின் உயிரே தெய்வத்துடன் இணைகிறது. அந்த இணைவு கரையாத பெருங்கடல். அந்த இணைவில் பயம் இறக்கும், தைரியம் பிறக்கும். அது பிறக்கும்போது மனிதன் புதியவன். அவன் குரலில் ஒலிக்கும் நெருப்பு தெய்வத்திலிருந்து வரும். அவன் மனதில் எழும் சக்தி வேலின் முனையிலிருந்து வரும். அவன் வாழ்க்கையில் நிகழும் அதிசயங்கள் சுவாமியின் ஆசீர்வாதத்திலிருந்து வரும். இந்த ஆசீர்வாதம் ஒருமுறை உள்புகுந்தால் மனிதன் வாழ்வின் கதவு பளீரென்று திறக்கும். இருள் ஓடும், வெளிச்சம் வரும், பிரச்சனை நீங்கும், அதிர்ஷ்டம் பிறக்கும். எதிரிகள் நடுங்குவார்கள். சூழல் வளைந்து அவனுக்கு சாதகமாகிவிடும். அந்த மாற்றத்தை பார்க்கும்போது உலகமே ஆச்சரியப்படும். அவனுக்கு யார் பின்னால் இருக்கிறார் என்று கேட்கும். பதில் ஒன்றே: வேலவன் எப்போதும் பக்தன் பின்னால் நின்று காக்கும் குருநாதர். சிவபெருமானின் கண்களில் அடங்கும் அறிவும் பார்வையும் கார்த்திகேயனின் உள்ளத்தில் நின்றுபடும் ஒளியாக உள்ளது. அதனால் அவன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, ஞானத்தின் வடிவம். அதனால் அவன் போர்வீரன் மட்டுமல்ல, அன்பின் வடிவம். அதனால் அவன் சக்தி மட்டுமல்ல, அமைதியின் வடிவம். எனவே அவனை நினைத்தால் மனிதன் உள்ளே இருக்கும் இருளும் துக்கமும் கரைந்து போகும். சமாதி நிலையை அடையும். ஒரு நொடிப்புள் உள்ளம் பறக்க துவங்கும். இதுதான் உயிரின் பரவசம். இதுதான் சுவாமியின் அருள். இது ஓயாத ஓட்டம். இது அடங்காத தீ. இதன் குறைவாத ஆற்றல். இதன் முன் உலகம் கூட வணங்கும். இதன் முன் பகைவர் ஓடிப்போகும். இதன் முன் துன்பம் நொறுங்கும். வாழ்க்கையின் வெற்றி இங்கே பிறக்கிறது. ஆன்மாவின் விடுதலை இங்கே உருவாகிறது. தெய்வீகத்தின் நெருப்பு இங்கே எழுகிறது. மனிதனை தெய்வமாக மாற்றும் சக்தி இதுவே. இந்த முழு ஓட்டத்தின் உயிர் இதுவே. பக்தியின் வீச்சு இதுவே. முருகனின் திருவடி அருள். மனிதன் பாதையில் விழும் ஒவ்வொரு நிழலும் ஒரு சோதனை. அந்த சோதனை கடந்து செல்லும் சக்தி யாரிடம் உள்ளது என்றால் முருகனின் அருளில் மட்டுமே உள்ளது. அந்த அருள் பக்தனின் நெஞ்சில் மரமாக பதிந்தால் அதன் வேர் நரம்புகளில் ஓடும் இரத்தமாக மாறிவிடும். அந்த வேர் ஒருமுறை பிடித்துவிட்டால் காலம் எவ்வளவு மாறினாலும் அந்த பாசம் மாறாது. அந்த தெய்வீக தொடர்பு துணியாது, பிளவாது, உடையாது. மனது கிளர்ந்தால் தெய்வம் தொட்டது, உடல் சோர்ந்தால் அன்பு சிந்தப்பட்டது. உயிர் தளர்ந்தாலும் பக்கத்தில் நின்று காப்பது வேலவன். உடல் வழியில் விழுந்தாலும் ஆன்ம வலிமை கொடுப்பது முருகன். சோதனையில் சிக்கினாலும் தைரியம் மூற்றுவது முருகன். இருள் வந்தாலும் ஒளியேற்றுவது முருகன். கதவு மூடினாலும் புதிய கதவு திறப்பது முருகன். இதுவே பக்தனின் வாழ்வில் நிகழும் அற்புதங்களின் அடித்தளம். இதுவே வாழ்க்கையின் நாடிகளில் ஊறும் அதிசயம். எந்த மனிதனும் தனியாக இருப்பதாக நினைத்தாலும் அவனது பின்னால் நின்று காப்பவர் வேலவன். அவனின் முயற்சிக்கு ஒளி ஊற்றுபவர் வேலவன். அவனது பயத்திற்கு எதிராக போராடுபவர் வேலவன். உன் நாமமே வலிமையின் கருவி. உன் வேலே தைரியத்தின் தூண். உன் ஸ்தோத்திரமே மனத்தின் ஆயுதம். அந்த ஆயுதம் தெய்வ அருளால் வடிக்கப்பட்டது. எந்த வீரனுக்கும் இல்லாத சக்தி அதில் இருக்கிறது. எந்த யுத்தத்திலும் வெல்லக்கூடிய ஆற்றல் அதில் உள்ளது. உன் நாமம் ஒலிக்கும்போது போகும் அதிர்வை பூமி கூட உணர்கிறது. ஏனெனில் அது சாதாரண ஒலி அல்ல, அது ஆன்மாவின் ஒலிச்சுருதி. அது பக்தனின் உயிர்க்குரல். அது உலகத்தையே குலுந்துக்கும் அருள்குரல். எந்த மலைக்கும் எட்டாத குரல் அது. எந்த இருளுக்கும் தாங்க முடியாத வெளிச்சமுது. எந்த துன்பத்தையும் முறியடிக்கும் தீர்வின் அலை அது. அந்த அலையில் மனிதன் தன்னை மறந்து உயர்கிறான். உன் அருளின் காற்று வீசும்போது மனம் தானாகவே அமைதிக்காக பாயும். இதயம் தெய்வத்துக்காக திறக்கும். கண்கள் ஈரமாகி ஆன்மா மென்மையாகி சுவாசமே ஸ்தோத்திரமாக மாறும். அப்படி உன் நினைவு மனிதனை மாற்றும். பிரபஞ்சத்தின் மையத்தில் ஒலிக்கும் ஓம் எனும் அதிர்வைப் போல உன் அருள் மனிதனில் அதிரும். ஒவ்வொரு துடிப்பும் என் பெயரில் துடிக்கட்டும் என்று பக்தன் நினைத்தால் அதுவே வரம், அதுவே அருள், அதுவே இணைவு. பக்தனை தெய்வத்தின் நிழலில் ஆட வைத்து சுகத்தில் நனைக்கிறது. அந்த சுகம் எந்த ராசியும் தராத அருள். அந்த சுகம் எந்த பூமியும் தராத பரிசு. அந்த சுகம் எந்த மனிதனும் செய்ய முடியாத கருணை. முருகன் மட்டுமே செய்ய முடியும். ஏனெனில் அவர் தந்தை சிவனின் கண்களில் ஜோதி, தாயார் பார்வதியின் உள்ளத்தில் பிறந்த அன்பு.
பஞ்சபூதத்தின் சக்தியில் வடிக்கப்பட்ட வைரம், உலகையாளும் ஒளியின் வடிவம். இதுவே கார்த்திகேயன், இதுவே வேலவன், இதுவே சுப்பிரமணியன். பக்தன் அவனது கதவுக்கு வந்தால் அவனை காலியாக அனுப்ப மாட்டான். சரியான நேரத்தில் ஆசிர்வாதத்தை வைக்கும். அந்த ஆசிர்வாதம் வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறும். கதவை திறக்கும் ஒளியாக மாறும். அசைவில்லாத பாறையை பிளக்கும் மின்னலாக மாறும். எரிந்து கொண்டிருக்கும் இதயத்தை குளிர்விக்கும் மழையாக மாறும். மனம் லட்சம் துண்டுகளாக உடைந்தாலும் அவன் அதை திருப்பி ஒட்டி விடுவான். அது சாதாரண ஒட்டல் அல்ல, ஆன்மாவை மீண்டும் கட்டி உயர்த்தும் தெய்வக்கரம். அந்த கரத்தின் மென்மை காற்றை விட இலகுவானது, ஆனால் அதன் வலிமை மின்னலை விட ஆபத்தானது. பக்தனை உயர்த்துவதில் அதன் மன்முறை கருணை மட்டும் இருக்கும். கோபமில்லாத கோபம் அது. தீயை எரிக்காது, இருளை எரிக்கும். துர்நடத்தையை எரிக்கும். மனக்குருட்டுத்தனத்தை எரிக்கும். பயத்தின் வேர் எரிக்கும். அந்த நேர் எரிப்பு பக்தனை புதிதாய் பிறக்க வைக்கும். புதிய உயிரின் முதல் மூச்சு போல வாழ்வு ஒளி பெறும். கங்கை ஓடும் சத்தத்துக்கு மேல் உன் அருளின் ஓட்டம் ஓடும். அது ஓடும்போது மனம் தெய்வீக நதியாக மாறும். கண்களில் நீர் புனித ஜலமாக மாறும். குரலில் ஒளி மந்திரமாக மாறும். கைகளின் நடுக்கம் பக்தியாக மாறும். இதயம் தாளம் தெய்வ சாதனையாக மாறும். இதுதான் ஆன்ம உலகின் மறைவான அனுபவம். இதுதான் தெய்வத்தை உழலில் உணரும் நொடி. இதுதான் மனிதன் தன்னை மறக்கும்போது நிகழும் தெய்வ இணைவு. அந்த இணைவில் காலம் நிற்கும். அந்த இணைவில் மரணம் அர்த்தமிழக்கும். அந்த இணைவில் உயிர் என்றும் வாழும். அந்த இணைவில் மனிதன் தெய்வத்தின் குழந்தை என்பதை உணரும். அப்போது அவன் சொல்லுவது ஒரே சொல், முருகா, நீ இல்லாம நான் எதுவும் இல்ல. அந்த சொல்லே உண்மை. அந்த சொல்லே பக்தியின் பரம வாசல். அந்த சொல்லே ஆன்மாவின் திறவுகோல். அந்த சொல்லை கேட்கவே தெய்வம் காத்திருக்கிறது. ஏனெனில் அந்த ஒரு சொல்லில் பக்தனின் முழு ஒளி உறங்கி கிடக்கிறது. அது விழிக்கையில் உலகமே நடுங்கும். அவன் வாழ்க்கையில் நடந்த துன்பம் ஆசீர்வாதமாக மாறும். அவனை கீழே தள்ளியவர்கள் அதே மனிதனை மேலே தூக்கி பார்ப்பார்கள். அவனை நிராகரித்தவர்கள் பின்னர் அவன் முன்னால் நின்று வணங்குவார்கள். அவன் கடந்த பாதை முட்களால் நிரம்பியிருந்தாலும் முடிவில் மலர்களாக மாறிவிடும். ஏனெனில் அந்த பாதையை நடந்து சென்றவன் தனியாக இல்லை. அவன் பின்னால் எப்போதும் வேலுடன் நின்றவன் முருகன். மனிதன் வாழ்வின் சிக்கல்களை சுமந்து நடந்திடும் ஒவ்வொரு படியும் யுத்தமே. அந்த யுத்தத்தில் சிலர் தோல்வியை சந்திக்கிறார்கள், சிலர் பயத்தில் நின்று விடுகிறார்கள். ஆனால் ஒரு பக்தன் மட்டும் நின்றாலும் நின்ற இடத்திலிருந்து தெய்வம் அவனை தள்ளாமல் தூக்கி நிறுத்தி முன்னே கொண்டு சென்று விடுகிறது. அதற்கு காரணம் அவன் அருகில் நின்றிருக்கும் சக்தி, முருகன். அந்த வேலின் ஒளியின் கீழ் நிற்கும் மனிதனுக்கு உலகம் முழுவதும் கொடுக்க முடியாத நம்பிக்கை ஒரே நொடி அகத்தில் பிறக்கிறது. அந்த நொடிதான் வாழ்க்கையின் திருப்புமுனை. அந்த நொடிதான் புதிய தொடக்கம். அந்த நொடிதான் புதிதாக பிறக்கும் ஆன்மாவின் உற்சாகம். எந்த புயலும் தள்ள முடியாத உள்வலிமை அதற்குள் உருவாகிவிடுகிறது. இந்த வலிமை சாதாரண வலிமை அல்ல. உலகிற்கு தெரியாது, ஆனால் உள்ளத்திற்கு கேட்கும் அதிர்வாயிருக்கும். பக்தியின் இதயம் தெய்வத்தின் குரலை உணரத் தெரிந்தால் அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். அந்த ஊக்கம் நரம்புகளில் மின்னல் போல ஓடும். மூச்சில் ஒளி போல பாயும். கண்களில் நெருப்பு போல பிரகாசிக்கும். அந்த பிரகாசத்தில் மனிதன் தன்னை மறந்து தெய்வம் காட்டும் பாதையில் நடக்கத் தொடங்குவான். அங்கே பயமில்லை, நிழையில்லை, இருளில்லை. அங்கே இருக்கும் ஒன்று மட்டும், அருள். அந்த அருள்தான் மனிதனை உடைக்காமல் உருவாக்கும். அந்த உருவாக்கத்தில் வலி இருக்கும், சோதனை இருக்கும், கண்ணீர் இருக்கும். ஆனால் அந்த கண்ணீரின் தடத்தில்தான் மலர்கள் பூக்கும். அந்த மலர்களின் மனத்தில்தான் வெற்றியின் உயர்வு இருக்கும். இந்த உலகத்தில் எவரும் அருளை அனுபவிக்காமல் வெற்றி பெறவில்லை. பக்தி இல்லாமல் உயர்வும் இல்லை, நம்பிக்கை இல்லாமல் பயணமும் இல்லை. இதை உலகம் அறியாமலே வாழ்கிறது. ஆனால் அறிந்தவர்கள் தெய்வத்தின் பாதத்தில் அமர்ந்து சாதனம் செய்கிறார்கள். அந்த சாதனையின் உச்சியில் முருகனின் குரல் கேட்கிறது, நான் இருக்கேன் பிள்ளை என்று. அந்த ஒரு சொல்லு வாழ்க்கையின் சரித்திரத்தை மாற்றும் அளவுக்கு சக்தி கொண்டது. மனதிலிருக்கும் துன்பத்தின் சுவர் உடையும். உடலிலிருக்கும் சோர்வு நீங்கும். ஆன்மாவிலிருக்கும் பூஜ்யம் ஒளியாக மாறும். எந்த சாபமும் நிலைக்க முடியாது, எந்த தீயும் தாக்க முடியாது, எந்த எதிரியும் வெல்ல முடியாது. ஏனெனில் முருகன் முன் நடந்தால் பக்தனின் பின்னால் நடக்கிறார்கள். விதி, நட்சத்திரங்கள் அனைத்தும் வழிவிட்டு நிற்கின்றன. அந்த பாதையில் நடக்கும் பக்தன் அனுபவிப்பது சாதாரண அதிசயமல்ல, தெய்வ சித்தம். மனிதனின் வாழ்வில் எழுதும் மறைமொழி. அது படிப்பதற்கு வாயில்லை, அனுபவிக்க மட்டுமே முடியும். அனுபவித்தவர் வாழ்க்கையை மாற்றிவிடுவார். மாற்றியவர் மற்றவர்களை மாற்றுவார். அது தொடரும் அலைபாய்ச்சல் போல பரவிக்கொண்டே போகும். ஏனெனில் அருள் புதற்காற்றைப் போல தொடும், ஆனால் புயலாக எழும். அந்த புயலை தாங்கிக் கொள்ளும் இதயமே வெற்றி பெறும். இதயமே முருகனின் பிள்ளை. அந்த பிள்ளை ஒருபோதும் தோல்வியை சந்திக்க மாட்டான். ஏனெனில் தோல்வி அவனை விட்டே ஓடிவிடும்.
எவராலும் தடுக்க முடியாத தெய்வ தீர்ப்பு அவனின் மீது இருக்கிறது. அந்த தீர்ப்பில் இரக்கம் மட்டும் இருக்கும், தண்டனை இல்லை. அன்பு மட்டும் இருக்கும், கோபமில்லை. வழிகாட்டுதல் மட்டும் இருக்கும், குழப்பமில்லை. அருள் இருக்கும், இருள் கலைக்கும். ஒளி இருக்கும், மனதை வடிக்கும் சக்தி இருக்கும். ஆன்மாவை தூக்கும் நம்பிக்கை இருக்கும். ஒரு கணத்தில் வாழ்வு முழுவதும் விழும் போல உணர்ந்தாலும் அந்த ஒரு கணத்தில் மறுபடியும் உயிர் எழும் அலை இருக்கும். அது முருகன் அருளின் தாளம். அந்த தாளத்தை உணர்ந்தவர் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டார். ஏனெனில் அவர் முன்னே நிற்பது உலகின் எல்லைகளை தாண்டி ஒளி அலை போல் விழும் தெய்வப்பாதை. அந்த பாதையில் நடந்தால் சோர்விருக்காது, தடை இருக்காது. தவறுகள் இருந்தாலும் அது நெறியாக மாறும். அந்த நெறியில் நடந்தால் அதிர்ஷ்டம் தானாகவே வந்து மண்டியிடும். தெய்வம் தன் பிள்ளையை விட்டுவிடாது, கைவிட்டு விடாது, மனம் விட்டுவிடாது. இறுதியில் கொண்டு சேர்க்கும் உயரத்துக்கு உயர்த்துவான். அதன் மீது அருளின் முத்திரை இருக்கும். அந்த முத்திரை உடையாதது. இந்த உலகத்தில் உடையாதது என்று ஒன்றிருந்தால் அது பக்தியின் நிச்சயம். அந்த நிச்சயமே மனிதனை மரணத்தை தாண்டி எடுத்துச் செல்லும். அந்த வழியில் பயம் நிழலாக தோன்றினாலும் உண்மையில் அது நிழலே. உண்மையான சக்தி பக்தனின் உள்ளத்திலே இருக்கும். அந்த உள்ளத்தின் அகத்தில் உட்காருவதே முருகன். அந்த வேலின் நுனியில் இருக்கும் தீ மனிதனின் மனக்கரையை எரிக்கும். அந்த நுனி பக்தனின் உயிரை தொடும்போது அவனின் வாழ்க்கையே மாறிவிடும். அவனை பார்த்து உலகம் வியக்கும். இது யாரின் கை என்பர்? யாரின் அதிசயம் என்பர்? பதில் ஒரே ஒன்று, முருகன். அந்த அருளில் பிறந்த உயிர் எதையும் சாதிக்கும், எதையும் மீறும், எதையும் கையாளும். ஏனெனில் அவனின் உள்ளத்தில் ஒரு இரும்பு கோட்டை இருக்கும். அந்த கோட்டையின் ராஜா முருகன். அவனது ஆட்சி மனதில் நடைபெறும் யுத்தத்தை முடிக்க வரும். துன்பத்தை தீயாய் எரிக்க வரும். இருளை ஒளியாய் மாற்ற வரும். வாழ்க்கையை உயர்த்த வரும். அவனின் வருகை ஒளியில்லாமல் வருமானால் தாக்கம் பெரிதாய் வரும். அதை உணர்ந்தவன் பிறகு யாருக்கும் தலை குனிய மாட்டான். ஏனெனில் அவன் தெய்வத்தின் பிள்ளை என்பதை உணர்ந்து விடுவான். இந்த உணர்வு பிறந்த நொடியில் வாழ்வு பறக்கத் தொடங்கும். சாதாரண மனிதன் வானத்தைத் தாண்டி எழுவான். அவனது சுவாசமே ஸ்தோத்திரமாக மாறும். அவனது நடைமே பக்தியாக மாறும். அவனது எண்ணமே தெய்வக் குரலாக மாறும். அந்த மாற்றம் யாராலும் தடுக்க முடியாது. காலமும் தடுக்க முடியாது, விதியும் தடுக்க முடியாது. தெய்வத்தை நம்பியவன் தானாகவே தெய்வத்திற்கு சொந்தமானவனாகிவிடுவான். அவனது பயணம் விண்மீன் பாதைக்கு உயர்ந்துவிடும். அந்த உயரத்தை எட்டிய பின் அவன் உணரும் உண்மை ஒரே ஒன்று. வாழ்வின் நாடகமெல்லாம் தற்காலிகம், அருள் மட்டும் நிரந்தரம்.